அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருந்தது என்று சொல்லி அன்றைக்கு கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அப்படி இருந்தார்கள். ஆனால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை, கர்த்தருடைய விசுவாசியை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, உங்களுடைய வாய் எதனால் நிரம்பி இருக்கிறது? சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறதா? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நாம் எதை பேசுகிறோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற விதத்துல நாம் பேசுகிறோமா? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். அநேக நேரங்களில் நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொருத்தவங்களும் மற்றவர்களை குறித்து சபிக்கிறது, மற்றவர்களை கசப்பான வார்த்தைகளினால வேதனைப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். சபைகளுக்குள்ள போகிறோம், சபைகளிலும் இப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஒருவருக்கொருவர் ஊழியக்காரர்கள் ஒருவருக்கொருவர் சபிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, கசந்து கொள்ளுகிறதையும் பார்த்திருக்கிறேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு, கடைசி கால சபையை, கடைசி கால கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய நாவும் என்னுடைய நாவும், என்னுடைய வாய் உங்க வாய் எப்படி இருக்க வேண்டுமா? சபிப்புனாலும் கசப்புனாலும் இருக்கக்கூடாது. நம்முடைய வாய் எப்படி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 2:3 சொல்லுகிறது. 2வது அதிகாரம் 3வது வசனம், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது என்று சொல்லப்பட்டது. அப்போ அந்த நாவு மேல, அந்த வாய் மேல தேவ மகிமை இறங்கும் போது அவங்களுடைய வாய் அக்கினிமயமாய் மாறி அதிலிருந்து தேவனை துதிக்கிற வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து புறப்பட ஆரம்பித்தது. ஒருவேளை இன்றைக்கு உங்க வாயும் என் வாயும் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாயை என்ன செய்வோம்? கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ என்ன செய்யணுமா? அந்த அக்கினிமயமான நாவுகளாய் உங்க நாவுகளும் என்னுடைய நாவுகளும், நம்முடைய வாய் எப்படி மாற வேண்டுமா? அக்கினிமயமான வாயா மாறணும். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தேவனை கனப்படுத்துகிற வார்த்தைகளாய் புறப்படணும். ஒருவேளை நீங்க இன்னைக்கு மற்றவர்களை கசந்து கொண்டு சபித்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்க வேண்டாம், அவங்களை ஆசீர்வதிங்க. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க சொன்னாரே, அதே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாயை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார்.